நீங்க ஊட்டிக்கு வந்தது என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். ஸோ எஸ், நீங்க வந்த உடனே ஊட்டியில என்டர் ஆனோடனே பாக்குற ஒரு ஹோட்டல்னா அது இந்த ஹோட்டல் தான். இங்க இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்டும் முக்காவாசி ஹோட்டல்ஸ் தாங்க இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு எந்த ஹோட்டல் வேணாலும் விருப்பமா நீங்க வந்து சாப்பிட்டு போய்க்கலாம். இங்க வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, இங்க வந்து பார்பிக்யூ, தந்தூரி சிக்கன், ஷவர்மா, அப்புறம் அந்த சைடு வந்து சாக்லேட் ஃபவுண்டன், அந்த மாதிரி நிறைய வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் இங்க கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து நிறைய கடை இருக்கு. இந்த கடைக்குள்ளே வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அப்புறம் வறுக்கி, ஊட்டில இருக்கிற ஃபேமஸான எல்லா விஷயமும் இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கு. ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ நீங்க உள்ள வந்தோடனே இங்க ஃபுல்லா வந்துட்டு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த கடை உள்ள வந்தோடனே சாக்லேட் ஸ்மெல் தான் வருது. இந்த சைடு எல்லாம் வந்துட்டு வறுக்கி, அப்புறம் டீ தூள், அண்ட் உள்ளேயும் வந்து ஒரே கூட்டமா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்ன்றதுனால இங்க ஃபுல்லா வந்துட்டு ஆளுங்க ரொம்ப கிடக்குறாங்க. ஸோ இந்த சைடு பாருங்க சாக்லேட் ஃபவுண்டன். இதுதான் அந்த சாக்லேட் ஃபவுண்டன், தெரியுதா? வெளியில வந்து செம்ம குளிர், ஆனா இங்க கிட்ட வந்து நிற்கும் போது அப்படியே சூடான அனல் அப்படியே வீசுது. ஊட்டினாலே வந்து சாக்லேட்ஸ் தானே ஃபேமஸ். ஸோ அந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வச்சு இங்க வந்துட்டு ஒரு சாக்லேட் ஃபவுண்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாங்க, இங்க மந்தி, ஆம்பூர் பிரியாணி எல்லாமே இங்க கொடுக்குறேன். இது வந்து நான்வெஜ் இல்லையா, ஸோ வெஜிடேரியன் யாரும் வரமாட்டீங்க. நான் உங்களுக்கு இனி வெஜிடேரியன் இருக்கிற ஹோட்டல்ஸும் போய் காட்டுறேன். ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு கடை இருக்கு. அண்ட் இன்னும் இங்க வந்து ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அரேபியன் மந்தி ரைஸ். ஆமா, அதுவும் இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்க. ஸோ மேபி வந்துட்டு உள்ள போய் டேஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதுவும் அந்த ஃபுட் ரிவ்யூ நான் போடுறேன். அப்புறம் இங்க ஃபிஷ் கிரில்னு ஒரு இருக்கு. அப்புறம் இங்கேயும் பார்பிக்யூ, மிக்ஸ்டு, தந்தூரி பிளேட்டர், ராயல் ஃபேமிலி பிளேட்டர், அந்த மாதிரி நிறைய வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த இடமே ஒரே கூட்டமா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இங்க ஒரே பிஸியா இருக்கும் எப்போன்ட்டு. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், எந்த ஊர் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு ஊர்ல பிரியாணி பண்ணும்போது ஒவ்வொரு ரைஸ் வந்துட்டு அங்கே ஸ்பெஷல். ஒவ்வொரு ரைஸ் வச்சு நீங்க பிரியாணி பண்ணுவீங்க. ஊட்டியை பொறுத்தளவு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜீரக சம்பா ரைஸ் வச்சு தான் இங்க வந்து பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ அது இங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஜீரக சம்பா ரைஸ்னாலே வந்து இங்க இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இப்போ அந்த ரைஸ் வச்சு பிரியாணி பண்றோம்னா அப்படின்னா அந்த ஸ்மெல்ல வீடு ஃபுல்லா அப்படியே கம கம கமன்னு இருக்கும். ஸோ வாங்க இதே மாதிரி எங்க பிரியாணி போடுறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே இன்னொரு கடை இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி, பரோட்டா அண்ட் ஆல் திஸ் நார்த் இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அண்ட் அரேபியன் ஸ்டைலு, சைனீஸு, பார்பிக்யூ, இது கைண்ட் ஆஃப் இங்கே கேரளா ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க. இங்கே இன்னொரு சிக்கன் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கடையிலையும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் அங்கே இருக்கிற டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ எந்த இந்த கௌசிக் கொண்டா வர போகுது. ஸோ எந்தெந்த கடையில இன்னும் கொஞ்சம் டேஸ்டான ஃபுட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல எல்லாமே சாப்பிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்றேன். இப்போதைக்கு நீங்க ஊட்டிக்கு வந்தா இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, நீங்க போய் வேற இடத்துல ஹோட்டல் தேட வேண்டாம் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து இங்க வீடியோ போட்டிருக்கேன். இங்க பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இட்லி, தோசை, பூரி, சிக்கன் தோசை, ஓ எக் தோசை, எக் தோசை, ஆனியன் தோசை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. வாட் இஸ் த சிக்கன் தோசை, நல்லா இருக்கும் போல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஊட்டியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. நீங்க தேடி அலைஞ்சு அப்படியே ஆய்வு செஞ்சா நிறைய உங்களுக்கு தெரியாத பல சீக்ரெட் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய கடை இருக்கு, நஹார் ஹோட்டல்னு சொல்லிட்டு. அந்த நஹார் ஹோட்டல் வந்துட்டு ஃபுல் வந்துட்டு வெஜிடேரியன் ஹோட்டல். நான் சொன்னேன் இல்லையா, வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வெஜிடேரியன் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு இங்க ஹோட்டல்ஸ் கிடைக்குன்னா சில பேர் வந்து நான்வெஜ் ஹோட்டல்ல போய் வெஜ் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வெஜ் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா. ஏன்னா அங்கே நான்வெஜ்ஜும் இருக்கு, வெஜ்ஜும் இருக்குன்னா எப்படி நீங்க யோசிக்கலாம். அதுக்காகவே இங்க வந்து ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கு. இது எதனாலனா இங்க வந்து ஜெயின் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஹோட்டல் நடத்துறாங்க. அதனாலதான் இந்த ஹோட்டல் வந்துட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். ஸோ இங்கேயும் வந்துட்டு நான் அடுத்த ஒரு வீடியோல இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டு ஃபுட் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாமே ஃபுல்லாக துணிக்கடை தாங்க இருக்கும். இந்த ஸ்வெட்டர்ஸ், மஃப்ளர்ஸ், ஊட்டிக்கான இந்த குளிர் தாங்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். நீங்கள் ஊட்டிக்கு வந்தோடனே ஸ்வெட்டர்ஸ்லாம் எங்கே போய் வாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே தேட வேண்டாம், இங்கே எல்லாமே இருக்கும். அண்ட் நஹார் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ ஹில்ஸ் ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் வந்து வெஜ் ஆல்சோ தேர், நான்வெஜ் ஆல்சோ இருக்கு. அது வந்து பர்சனலாகவே எனக்கு கொஞ்சம் ஒரு பிடிச்ச ஹோட்டல். அங்கே ஃபுட்டு அந்த டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி பிரியாணி, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ அடையார் ஆனந்த பவன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லா ஊர்லயும் உங்களோட பிரான்ச் வந்துட்டு ரெடியா இருக்கும். இந்த ஹோட்டல்லையும், அதாவது ஊட்டியை பொறுத்த அளவுக்கு இந்த அடையார் பிரான்ச் வந்து இங்க இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் செம்ம டேஸ்டியா தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல நஹாருக்கு பக்கத்துலேயே வந்து ப்ளூ ஹில்ஸ் ஹோட்டல் இருக்கு. ப்ளூ ஹில்ஸ் ஹோட்டல் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட். நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இங்க இருக்கிற ஃபுட் ஐட்டம்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் செம்ம குவாலிட்டியா இருக்கும். பிரியாணியும் செம்ம டேஸ்டா இருக்கும். அண்ட் இங்கே இன்னும் நிறைய கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா வந்துட்டு எனக்கு எஸ்பெஷலி பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நான் என்னைக்கு போனாலும் நான் ஃபர்ஸ்ட் கேட்கறது எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லுவேன். ஸோ மேபி வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த எல்லா ஒரு ஃபுட் ஐட்டம் எல்லாம் வச்சு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். இங்கே வந்துட்டு ஆபாத் ஹாட் சிக்கன் அப்படின்ற ஒரு கடை இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு சூப்பு, சிக்கன் சூப், மட்டன் சூப், எல்லா சூப் ஐட்டம்ஸ்லாம் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் குப்பண்ணா இருக்குது. அதுவும் வந்துட்டு சைவம், வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கலந்த ஒரு ஹோட்டலு. இங்கே இருக்கிற ஃபுட் ஆல்மோஸ்ட் ஊட்டியில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். மற்ற ஊர் மாதிரி நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சு எங்கடா சாப்பாடு நல்லா இருக்கும் நீங்கள் தேட வேண்டாம். இப்போ அங்கே இருக்கிற இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இங்கே இருக்கிற கூட்டம்லாம் நான் சொன்ன குறைஞ்சிருக்கு ஊட்டிலன்ட்டு. குறைஞ்சிருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் வந்துட்டு என்னத்தான் இ பாஸ் போட்டு ஸ்டாப் பண்ணாலும் மக்கள் கூட்டம் அப்படியே குவிஞ்சு இங்கே வருது.